தனுஷ் அறிமுகமான துள்ளுவதோ இளமை படம் மூலம் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் அபிநய். அதன் பிறகு ஜங்ஷன், சக்சஸ், தாஸ், பாலைவன சோலை, ஆறுமுகம், ஆரோகணம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என பல தமிழ் படங்களில் நடித்தார். மலையாளத்தில் ஃபகத் ஃபாசில் ஹீரோவாக அறிமுகமான கையெத்தும் தூரத்து உட்பட சில படங்களில் நடித்தார். பழம்பெரும் நடிகை TR ராதாமணி மலையாளத்தில் பல படங்களில் நடித்தவர். தமிழில் வன்மம், மன்னர் வகையரா போன்ற சில படங்களில் நடித்துள்ளார். இவரது மகன்தான் அபிநய். துவக்கத்தில் இவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. அதன் பிறகு சில வருடங்கள் துபாய் சென்று வேலை பார்த்தவர் மீண்டும் சினிமாவுக்கு வந்து சிங்கார சென்னை என்ற படத்தில் நடித்தார். ஆனாலும் அது பெரிய அளவில் கை கொடுக்காததால் விளம்பர படங்களில் நடிக்க துவங்கினார் அபிநய். மேலும் விஜய் நடித்த துப்பாக்கி மற்றும் சூர்யா நடித்த அஞ்சான் போன்ற படங்களில் வித்யுத் ஜம்வால், பையா படத்தில் மிலிந்த் ஜோமன் போன்றோருக்கு தமிழில் டப்பிங் பேசியது அபிநய்தான். 2019 தனது தாயார் TR ராதாமணியின் மறைவுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு ஆளானார். ஆதரவுக்கு என யாரும் இல்லாமல் தனியாகவே வசித்து வந்தார் அபிநய். மேலும் உடல் ரீதியாகவும் கல்லீரல் பாதிப்புக்கு ஆளாகி அதற்கான சிகிச்சையை பெற்று வந்தார். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருந்தார் அபிநய். கடந்த சில வருடங்களாக அபிநய் மெலிந்த தோற்றத்தில் இருக்கும் படங்களும் வீடியோக்களும் பரவிய போதுதான் இவரது நிலை பலருக்கும் தெரிந்தது. திரைத்துறையில் தனுஷ் உட்பட பலரும் பண உதவி செய்து வந்தனர். தொடர்ந்து நடிகர் பாலா இவரை நேரில் சந்தித்து பண உதவி செய்தார். அவர் நடித்த காந்தி கண்ணாடி பட விழாவுக்கும் அழைத்து சிறப்பித்தார். மேலும் அபிநய் நடித்த கேம் ஆஃப் லோன்ஸ் என்ற படம் கடந்த மாதம் வெளியானது. ஒரு பக்கம் உதவிகள் வந்தாலும் சிகிச்சைக்கான செலவுகளுக்கே அது சரியாக இருந்தது எனவும் உடலில் ஊசிப்படாத இடமே இல்லை எனவும் வேதனையுடன் சில பேட்டிகளில் தெரிவித்தார் அபிநய். இந்த சூழலில் இன்று அதிகாலை 4 மணிக்கு அவரது வீட்டில் காலமானார். உறவினர் என யாரும் இல்லாத அபிநயின் உடலை சினிமா சங்கங்கள் இணைந்து எடுத்து இறுதி சடங்கு செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது.